ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வராரு வானதி அவங்க அப்பா. வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சி சோஃபாவில் உட்காந்தோடனே வானதியோட அம்மா கேட்குறாங்க, என்னங்க மண்டபம் கிடச்சிடுச்சா அப்படின்னு. அந்த நேரத்தில் வானதியும் வெளியே வராங்க. இல்லைம்மா, கிடைக்கல மண்டபம். உங்கள் அண்ணன் தான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாரே, பார்க்கலாம். அவர் சொல்கிற மண்டபம் ஏதோ கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிக்கிறாரு, நாளைக்கா அந்த மண்டபம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. வானதிக்கு ஒரே சங்கடமாகிடுது. என்னடா நம்ம சும்மா சொன்ன கோவத்தில் இவங்க எல்லாமே கடன்னு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நான் சின்ன பொண்ணு, நான் சொன்னாக்கா நீங்கள் உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிவிடுவீங்களா? மண்டபம் கிடைக்கலனா பரவாயில்லப்பா, விடுப்பா, நான் இன்னும் படித்தே முடிக்கல, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கன்னா அவங்க அம்மா தொடப்பை கட்டிட்டு வாந்தி அடித்து வாயை மூடிட்டுறி, முதல்ல நீ இந்த கல்யாணம் பண்ணின்னு இந்த வீட்டில் அது வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க நிலா, அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும். அப்போது நிலா சோழன் பட்டதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. என்ன நிலா, என்ன சிரிச்சிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சோழனை பற்றி தான் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. சோழனோட கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல, எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுறான். ஆமாம், எனக்கு கூட நான் கண்டே பிடிக்கல, அது ஹாஸ்பிட்டல்னு தான் பார்த்தா ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் அது அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கின்னு சிரிச்சிட்ருப்பாங்க. பார்க்கலாம், 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. அதோட இங்கே வானதி நேராக அவங்க அம்மா அப்பா பேசிவிட்டு கோவமாக என்ன பண்ணுறாங்க, பாண்டி கடைக்கு வராங்க. பாண்டிக்கு வேலை மெக்கானிக் வண்டி ரிப்பேர் பண்ணிருப்பாரு. அப்போ பாண்டிக்கிட்ட ஏன் பாண்டி, எங்கள் அப்பா கிட்ட நீ என்ன சொன்ன, எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம்னு சொன்னால் நீ உடனே சரி அப்படின்னு சொல்லிடுவியா? என்னை தவிர யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீ சண்டை போட்டு கேட்க மாட்டியா? நான் ஏன் கேட்கணும்? உன்னுடைய அனுமதியோடு தானே அங்கே கல்யாணம் பேச்செல்லாம் ஆரம்பித்து அங்கே கல்யாணம் பண்ணுறாங்க. நான் எதுக்கு சொல்லணும்? நீ தானே சொல்லிட்டு போனேன். எனக்கு நான் கல்யாணம் பண்ணின்னு இப்படிக்கா அந்த கடை வழியாக நான் போவேன் ஊன்னு சொல்லிட்டு போனேன். நான் எதுக்கு சொல்லணும்? உன்னுடைய அனுமதியோடு உன்னுடைய பர்மிஷனோடு தானே உனக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பாண்டி கேட்குறாரு. பாண்டி, நான் கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. பாண்டியும் பேசுவான். சரி வா, போனதெல்லாம் போட்டோம், நீ எங்கள் வீட்டில் சொல்லுவா, நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு பாண்டி. நான் எதுக்கு சொல்லணும்? நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி தரன்னு எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ ரோட்டில் பார்த்திங்கன்னா பாண்டி தயங்குறாரு. நான் வரல, நீ பண்ண இதுக்கு நான் எதுக்கு சொல்லணும், எனக்கு தெரியாது அப்படின்றாரு. வா பாண்டி, ப்ளீஸ் பாண்டி, இது ஒரே முறை வா பாண்டின்னு இழுத்துன்னு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மாமா வருவார், அதாவது அந்த செந்தில்ன்ற மாப்பிள்ளையை பார்க்குறாங்களே அவங்க வராங்க வண்டியில். இவங்க பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இவங்க பாண்டி இட்டுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே அவங்க அண்ணன் அவங்க அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. என்னடி பண்ணுற நீ, ஐயோ இவ்வளோ வச்சுன்னு பெரிய போராட்டமாக இருக்குதே அப்படின்னாங்க. நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், தயவுசெய்து கல்யாணத்தை நிறுத்திடுங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாமாலாம் உன் பேச்சு கேட்டு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம், திடீர்னு இப்போ இந்த மாதிரி சொல்கிறியே, ஏன் எங்களை இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்பாங்க. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மாமாவும் வந்துடுவார் உள்ளே. என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு அவர் சொல்லுவோம். நல்ல வேலை மாமா, நீங்களும் இங்கே வந்துட்டீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவாங்க. உன் பேச்சு கேட்டுதான் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், நாங்கள் 1க்கு 4 முறை ஒன்று கேட்டோம் இல்லையா, என்னம்மா நீ சொல்கிறது கரெக்டுனா, சரி நான் தான் சம்மதம் சொல்கிறேன், மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு நீ சொன்ன உடனே தானேம்மா நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து மண்டபம்லாம் இப்போ கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு, இப்போ போய் இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேள்வி கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.